ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி மெது வடை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: முழு உளுந்து பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, பெருங்காயம், உப்பு. இந்த மெதுவடை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியாவும் இருக்கு, அதே மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. சாஃப்டா வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கும் செய்ய முடியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப உளுந்து பருப்பு ஒரு கப்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க முழு உளுந்தா எடுத்துக்கோங்க, உடச்சு உளுந்து எடுக்க கூடாது, அது நமக்கு வடைக்கு நல்லா இருக்காது. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப பாருங்க 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இது 2 தடவை கழுவிட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். இப்ப நான் அதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதை நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம். மிக்சியில போடும்போது தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. நம்ம வடைக்கு அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்த்தாம தான் அரைக்கணும். நம்ம வடைக்கு தண்ணி நிறைய ஊத்தக்கூடாது. நம்ம தேவைப்படும் போது கொஞ்சமா தெளிச்சு விட்டுக்கலாம். இப்ப நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க நான் அரைச்சாச்சு. நம்ம மிக்சியில அரைக்கும் போது நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாதான் இருக்கும். நம்ம கிரைண்டர்ல ஆட்டும் போது மாவு நல்லா லூஸா இருக்கும், நம்ம மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியா தான் வரும். இதை நான் ஒரு பவுல்ல நான் போட்டுக்கிறேன். இப்ப நம்ம மாவு எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம இதை கொஞ்சம் நம்ம அடிச்சு விட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். நமக்கு அப்பதான் வடை நல்லா இருக்கும். நீங்க விஸ்க் இருந்தா நீங்க இந்த மாதிரி விஸ்க்ல நீங்க கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்ப விஸ்க் எடுத்துட்டு கையில கலந்து விட போறேன். கையில கலந்து விடும் போது இந்த மாதிரி நீங்க நல்லா அடிச்சு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாவுக்குள்ள நமக்கு காத்து உள்ள போய் நமக்கு மாவு நல்லா ஃபிளஃபியா இருக்கும். நம்ம மிக்சியில ஆட்டும் போது நமக்கு மாவு நல்லா கெட்டியா தான் வரும். நம்ம அப்படியே போடும்போது நமக்கு வடை ரொம்ப கெட்டியா வரும். அதனால நீங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு காத்து உள்ள போகும்போது வடை நல்லா ஃபிளஃபியா வரும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்ப மாவு எவ்வளவு லூஸா இருக்குன்னு பாருங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வடை நல்லா வரும். இதோட நம்ம இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் வெங்காயம் சேர்த்திருக்கேன், பொடி பொடியா நறுக்குனது சேர்த்திருக்கேன். அதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பொடியா நறுக்குனதை நான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமா இஞ்சி பொடி பொடியா நறுக்குனதை நான் சேர்த்துக்கிறேன். இதோட நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்தும் போது நமக்கு நல்ல ஜீரணமாகும், அதுக்காக தான் நான் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா நான் மிளகு சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விடும்போது நம்ம ரொம்ப டைட்டா பிசைய கூடாது, கொஞ்சம் லூஸாவே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மாவு நல்லா ஃபிளஃபியா வரும். இப்ப பாருங்க உங்களுக்கு மாவு எவ்வளவு லூஸா இருக்குன்னு பாருங்க. இப்ப நமக்கு வடைக்கு தேவையான மாவு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை நான் எப்படி எண்ணெயில போடணுங்கிறத காமிக்கிறேன். நீங்க கொஞ்சமா தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு நீங்க எந்த சைஸ் வடை போடுறீங்களோ அந்த சைஸ் மாவு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவுல இந்த மாதிரி நீங்க ஓட்டை பண்ணிக்கோங்க. ஓட்டை பண்ணிட்டு நீங்க அப்படியே எண்ணெயில அப்படியே மெதுவா போடுங்க. நான் இப்ப இந்த மாவுலயே இப்படி நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப இன்னொரு தடவை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு தடவை நீங்க தண்ணி தொட்டுக்கோங்க, உங்களுக்கு மாவு கையில ஒட்டாம இருக்கும். நீங்க கொஞ்சமா மாவு கையில எடுத்துட்டு இந்த விரல வச்சு நடுவுல நீங்க ஒரு ஓட்டை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க அப்படியே அதை எண்ணெயில அப்படியே நீங்க போட்டுருங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன், கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக நீங்க ஒரு சின்ன பீஸ் வடைய நீங்க போட்டு பாருங்க. அது போட்ட உடனே மேல வந்துருச்சுன்னா நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த சின்ன பீஸ் வடைய நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வடை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நீங்கள் நடுவில் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் வடை போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மாவு எடுத்து போடும்போது நீங்கள் தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த சைடு வடை நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். நம்ம நல்லா வேக விடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்க, 2 சைடும் நமக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. நமக்கு இது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நமக்கு வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பர்ல போட்டு வச்சுக்கலாம். நம்ம டிஷ்யூ பேப்பர்ல போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலும் அதுல வந்துடும். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். அடுத்த பேட்சும் நீங்க இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாத்தி வச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட வடை எவ்வளவு கிறிஸ்பியாவும் எவ்வளவு ஃபிளஃபியாவும் வந்திருக்குன்னு பாருங்க. நமக்கு பிச்சு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க. நீங்க சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஃபிளஃபியாவும் கிறிஸ்பியாவும் நீங்களும் உங்களால பண்ண முடியும். இந்த மெதுவடை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.